Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாயின் அசுரவேக வளர்ச்சி அங்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து அபார வளர்ச்சி என்ற படிக்கட்டில் ஏறி வருகிறது. வரிச் சலுகைகள், அதிக வாடகை வருமானம், கோல்டன் விசா வாய்ப்புகள், குறிப்பாக ஆடம்பர சொத்துக்கள் மற்றும் ஆஃப் பிளான் முதலீட்டு திட்டங்களில் அபார வளர்ச்சியை கண்டு வருகின்றன. அது மட்டுமன்றி வெளிநாட்டினருக்கு பாதுகாப்பு, வரி இல்லாத புகலிடம் என ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்த நிலையில் துபாய் மீது சமீபத்தில் ஈரான் தாக்குதல் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கிறது. ஈரானிய பிரதேசத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கொடூர தாக்குதலை அரங்கேற்றி வரும் நிலையில் அங்கு போர் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்த நிலையில் துபாய் முக்கிய பிரச்சினையில் சிக்கியிருக்கிறது. நீண்ட காலமாக ஐக்கிய அரபு அமீரகம், குறிப்பாக துபாய், நவீன உட்கட்டமைப்புகள், சுற்றுலா, ரியல் எஸ்டேட், வரிச்சலுகை மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு ஏற்ற இடங்களாக தங்களை விளம்பரப்படுத்தி வருகின்றன. புவிசார் அரசியல் பதற்றங்கள், நிச்சயமற்ற தன்மையுள்ள பிராந்தியத்தில் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டவர்களுக்கு ஸ்திரத்தன்மை, வாய்ப்பு மற்றும் உலகளாவிய தொடர்பு போன்றவற்றை முன்னிறுத்த ஐக்கிய அரபு அமீரகம் பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. எனினும் இவை அனைத்தும் சமீபத்திய நாட்களில் சரிந்திருக்கின்றன. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு இராணுவப் படை நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் தொற்றிக் கொண்டது. மார்ச் 1ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் குறிவைத்ததால் துபாய் இடியாப்ப சிக்கலில் சிக்கியது. ஈரான் நடத்திய தாக்குதலின் போது 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 2 குரூஸ் ஏவுகணைகள், 541 ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. அமெரிக்கா ஈரான் மோதல் முற்றுவது துபாயின் நிலையான பிராந்திய மையமாக உருவெடுப்பது குறித்த கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் நிதிச் சந்தைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கக்கூடும். துபாய் நீண்ட காலமாக நிலையற்ற பிராந்தியத்தில் பாதுகாப்பான இடமாக சந்தைப்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டினர் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமீபத்திய மோதல்கள், நன்கு காப்பிடப்பட்ட பொருளாதார மையங்கள் கூட பிராந்திய மோதல்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பானவை அல்ல என்பதை நிரூபித்துள்ளன. புவிசார் அரசியல் பதட்டங்கள் முதலீட்டாளர்களின் உணர்வை தற்காலிகமாக பாதிக்கலாம் என்றாலும் துபாயின் ரியல் எஸ்டேட் சந்தை வரலாற்று ரீதியாக அதிர்ச்சிகளை உள்வாங்கி ஒப்பீட்டளவில் விரைவாக மீண்டு வரும் என்கிறார்கள் நிபுணர்கள். தனிநபர் வருமான வரி இல்லை, உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு, வலுவான வங்கி மற்றும் வர்த்தக மண்டலம் ஆகிய எதுவுமே மாறவில்லை, பாதிக்கப்படவும் இல்லை என்ற கூற்றும் முன்வைக்கப்படுகிறது. சில மாதங்களுக்குத்தான் இந்த பிரச்சனை எல்லாம். ஆனால் நீண்டகால அடிப்படையில் துபாய் முதலீட்டுக்கு உகந்த இடம் என்பதை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது.